ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலையை யார் பார்த்தாலும் நம்ம தாளிப்புக்கு தான் இது உபயோகப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா கொழுந்தா எங்கே கிடைச்சாலும் டக்குன்னு அதை பிச்சிருங்க. பிச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு கொழுந்தான கருவேப்பிலையாக இருந்தால் தான் நமக்கு இந்த அளவுக்கு சின்னதாக ஆயிரும். நல்லா வறுத்து ஒரு முடி தேங்காய் வறுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் அதில் வறுத்து நல்லா எடுத்துக்குங்க. ரெண்டையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 4-5 பட்டை மிளகா நம்ம சுட்டு வச்சுருக்கோம். சுட்டு வச்சது தேங்காயும் அதில் போட்டு நம்ம கருவேப்பிலையும் அதில் போட்டு நம்ம மிளகாவையும் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அரைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி வந்ததை நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்களேன். அடடா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதில்லை இந்த கருவேப்பிலை ஒன்று தான். இந்த ஆரோக்கிய கருவேப்பிலையை நம்ம எங்கே போனாலும் விட்டுறாதீங்க, மறந்து